Hello students, today we are going to learn about continuity of our last class, that is solution for exercise problem. Okay, in our last class we are completed solution in 6 problems. Yes, today I started from question number 7. Okay, see the question first students. Here the question is, the following graphs represent the velocity time graph. Okay, so இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கிராஃப்ங்கிறாங்க, velocity time graph கொடுத்துருக்காங்க. What is the question? Identify what kind of motion a particle undergoes in each graph. Okay, so velocity time graph கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் மோஷனில் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கிராஃப்லையும் சொல்ல சொல்கிறாங்க. Okay, see the graph here. First one is that two dimensional Cartesian coordinates எடுத்துக்கிட்டாங்க, x and y axis எடுத்துட்டாங்க. See the first graph. Okay, in all graph the time will be taken as x axis. Okay, so a b c d நாலுலையுமே பாருங்க டைமை x axisலையும் வெலாசிட்டியை y axisலையும் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் வாட் இஸ் மீன் பை ஸ்லோப் தட் இஸ் dy by dx. ஸ்லோப் இஸ் கால்ட் dy by dx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, dy by dx இஸ் ஸ்லோப். ஆர் dy by dx எப்படி எழுதலாம்? del y by del x, both will be same, both are same தான். அது என்ன சார்? dy del y, small element of y axis, dx means small element of x axis. Okay, here the velocity time graph, the slope of the velocity and time graph given by acceleration. Why sir? இங்கே y ஆக்சிஸில் என்ன சார் எடுத்துக்கிட்டோம்? வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன சார் எடுத்துக்கிறோம்? டைம் பீரியட். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வில் பி கால் ஆக்சலரேஷன். ஓகே, இதுவும் வெக்டார் குவான்டிட்டி, இதுவும் வெக்டார் குவான்டிட்டி தான். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம பேக் டு த ப்ராப்ளம்குள்ளே வரோம். அப்போ கொடுத்துருக்கிற பாருங்கள், போத் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எப்போ ஒரு கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு குவான்டிட்டியும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் இந்த கிராஃப் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அப்போ டைமை சேஞ்ச் பண்ணும்பொழுது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதனால தான் இங்கே என்ன இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் எப்படி இருக்குங்க? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க ஆன்சரில். ஸோ இந்த மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து இப்படி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதான் சொல்யூஷனை சொல்லிப்போம். ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, சி த நெக்ஸ்ட் ஒன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், வெலாசிட்டி இருக்குது. அப்போ வெலாசிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்குது? எல்லா டைமுக்கும், அப்போ 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் எந்த செகண்ட்ஸாக இருந்தாலும் வெலாசிட்டி எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி பிகம் கான்ஸ்டன்ட் இன் கிராஃப் 2. அதை தான் இங்கே சொல்லுவாங்க, வெலாசிட்டி வெக்டார் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஐடென்டிஃபை தான் பண்ண சொல்லுவாங்க வெலாசிட்டி டைம் கிராஃபில் என்ன கிராஃப் என்ன சொல்லுது. ஸோ சி த தேர்ட் ஒன், கம்பேர் டு ஃபஸ்ட் ஒன், ஆக்சலரேஷன் இங்கேயும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு கிராஃபோட கம்பேர் பண்ணும்பொழுது கிரேட்டராக இருக்குது. ஏன் சார்னா ஒரு செகண்ட் வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குது. இது வரைக்கும் என்னென்னா எந்த சேஞ்சஸ் இல்லை, அதே தான், 0 தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் தேர்ட் ஒன், கம்பேர் டு ஃபஸ்ட் கிராஃப் இஸ் கிரேட்டர் தென். ஓகே, கம்பேர் டு ஃபஸ்ட் கிராஃப் இட் இஸ் கிரேட்டர் தென். ஓகே, சி த லாஸ்ட் ஒன். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒரு கர்வ்டு லைன் கிடச்சிருக்கு. அப்போ என்ன இருக்குது இங்கே? என்ன மீனிங்கு? a becomes variable. What is a? Acceleration is variable. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தாவே நமக்கு ஸ்லோப் என்ன இருக்குன்னா வேரியபிள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆக்சலரேஷன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இடம் இருக்கிறோம்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும்.
இந்த ரெண்டு இடத்துல எடுத்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் கேஸ் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், செகண்ட் கேஸ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், தேர்ட் கேஸ் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் பட் கிரேட்டர் தென் ஃபஸ்ட் கிராஃப், அண்டு ஃபோர்த் கேஸ் டோட்டலி acceleration is variable. Okay, that's all. See the next one. The following velocity time graph represent the particle moving in positive x direction. Okay, in the diagram இருக்கு. The following velocity time graph represent a particle moving in positive x direction. Positive x direction la move ஆகுது ஒரு particle. Analysis the motion from 0 to 7 second. 0 to 7 செகண்ட்க்கு என்ன மோஷன் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதாவது இது வரைக்கும் கேட்குறாங்க, அனாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, கால்குலேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு அண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் 0 to 2 செகண்ட். 0 to 2 செகண்ட்ஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணியிருக்குங்கிறது கேட்குறாங்க. ஓகே, you know what is the difference between displacement and distance? What is that? That is, displacement is the vector quantity. That is vector quantity. That is initial, the difference between initial and final position. That's called displacement. At the same time, what is distance? That is total length of the particle traveled by the particle, that is called distance. ஸோ அவங்க கொஸ்டின் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கேட்குறான். அப்போ இதோடு முடிஞ்சு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஃபஸ்ட் வி ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா அண்டர் த கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய பேட்டர்னில் தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃபை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the first one. ஸோ அப்போ நம்ம எப்படி இங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இதை செப்பரேட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது வரைக்கும் 2 வரைக்கும், அதுக்கடுத்து 2லேருந்து திருப்பியும் 0.5 இங்கே போகுது. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இதோட ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோட ஏரியா என்ன, அடுத்து இதோட ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கடுத்து என்னது, இதுக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டடாக தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏரியாவை கண்டுபிடிச்சி இந்த 2 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the solution. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே இது ஒரு ட்ரையாங்கிளாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கடுத்தது இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க, 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா, வி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், தென் திஸ் ஒன் அண்டு திஸ் ஒன். இந்த 3 ட்ரையாங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் டிஸ்டன்ஸ். சார் இது நெகட்டிவில் இருக்குல்ல சார், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் டோட்டல் லென்த்து தான். அப்போ இங்கே இருந்து இங்கே போகிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் லென்த்து அதான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், தட் இஸ் டிஸ்டன்ஸ். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது, the difference between initial position and final position. initial பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும். அப்போ இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன் இங்கே வருது, இது ஃபைனல் பொசிஷன். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சைட் பாசிட்டிவும் ஒரு சைட் நெகட்டிவ்லையும் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் we find distance. Okay, see the solution of this problem. Already I write. Okay, what is the formula for area of triangle? This is the formula for area of triangle, half L into B. Okay, L means length and B means breadth. Okay, first triangle, we consider the first triangle. First triangle எதை எடுத்துக்கலாம் நம்ம, அப்போ இதை எடுத்துக்கணும். first triangle, this one. இப்போ இந்த பார்ட், இந்த ட்ரையாங்கிளில் இந்த பார்ட் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ what is the L, 0 to 1.
That is length of the triangle. Okay, so 1. What is breadth? That is 0 to 2. இங்கே வரைக்கும் இருக்குது சார். -2 சார். ஜஸ்ட் இட்ஸ் எ டைரெக்ஷன், அது நமக்கு தேவையில்லை. சரியா? திஸ் இஸ் த breadth of the triangle. இங்கே கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் L into B. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோடது முடிஞ்சு. See the next one. What is that? This portion. இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அகெயின் அடுத்து எங்கே வரோம் சார்? இங்கே முடியுது ட்ரையாங்கிள். அப்போ இது 1, இது 1.5, இங்கே தான் 2 இருக்குங்க. அப்போ இது 0.5. லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 0.5. ஓகே, ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கிறோம் 0.5. ஓகே, வாட் இஸ் பி? ஆல்ரெடி யூ நோ 1, இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் 2. ஸோ 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். டோட்டலாக 2 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறத நான் 3 ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்கேன். திஸ் இஸ் செகண்ட், this is third. Okay, so first triangle, second triangle, அடுத்தது இது third. Okay, இது third. See the third triangle. Which one? Positive side இங்கே வந்துருச்சுங்க. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் L. That is 0.5 to 1.5 to 2. அப்போ 0.5. Okay, that is L. Half into L. 0.5. Okay, into breadth value. What is the breadth value? That is 1 meter. 1 meter per second. So 1. So இது மூணையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.75. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேஸில் 2 கேன்சல் பண்ணுங்கள். இங்கேயும் 2 கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து இங்கே 2, இது 0.25. ஓகே, ஸோ அப்போ 1 into 1, 1 into 0.5, 0.5, again 1 into 0.25, 0.25. ஸோ 3 ஆட் பண்ணும் பொழுது 1.75 meter. This is the distance. Okay, distance of the particle up to 0 to 2 second is 1.75 meter. Okay, next we find displacement of the particle. Displacement covered by the particle. எங்கே இருந்து சார்? இங்கே இருந்து இது வரைக்கும். ஓகே, ஓகே, ஸோ அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் சார்? பாசிட்டிவாக ஆட் பண்ணணும், நெகட்டிவாக மைனஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன், இட்ஸ் கால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் சேம் அதே தான் வரும். பாருங்கள், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் half L into B, 1/2 into L into B வேல்யூ. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்தோம். திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்டு B breadth ஆஃப் த ட்ரையாங்கிள். அடுத்து எங்கே சார்? இங்கே முடிஞ்சு அடுத்து என்ன சார் பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது. ஸோ மைனஸ் ஆஃப் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள்? 0.5. ஓகே, 0.5. breadth becomes 2. ஓகே, 2. ஸோ அதே தான் இங்கேயும். அடுத்து என்ன சார்? ஸோ that triangle, area of the triangle is half into 0.5, that is length of the triangle, into B, that is breadth. Okay, so 0 to 2 second நம்ம displacement calculate பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும் சார்? இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள். 1 இங்கே again 2 கேன்சல் பண்ணால் 0.5, இதை அடிச்சிட்டோம்னா 0.25. ஓகே, ஸோ அப்போ 1 minus 0.5 plus 0.25, minus 0.5 plus 0.25, 0.25, 1 plus 0.25 equal to 1.25. ஓகே, ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான். டிஸ்டன்ஸ்னால் டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் மீன்ஸ் டு ஃபைண்ட் த டோட்டல் லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகே சார், நமக்கு இங்கே 7 செகண்ட் வரை கேட்டிருக்காங்களே சார். நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கான், பட் நமக்கு அதை இது பண்ணல. ஓகே, தட்ஸ் ஆல். Copy the solution, students. Okay, see the next one, that is question number 9. Okay, a particle is projected at an angle of theta with respect to horizontal direction. A particle is projected at an angle theta with respect to horizontal direction. Match the following above motion.
ஓகே. ஸோ தீட்டாங்கிற ஆங்கிளில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனுக்கு இருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறாங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்? ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஓகே. வாட் இஸ் த கொஸ்டின்? மேட்ச் த ஃபாலோயிங். First one, what is that? That is velocity component of x direction. Second one, velocity component of y direction. And the third one, acceleration. And the last one, position vector. Last one, position vector. Okay. Before see that the question 9, அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நம்பர் 8ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி நமக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம். இதே கான்செப்டை வச்சு 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதை இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணோம்? கால்குலேட் பண்ணோம். அப்போ இதுக்கு அடுத்து என்ன வந்துடும்? இங்கே நம்ம செப்பரேட் பண்ணோம். இது வரைக்கும் ரெக்டாங்கிள் வரும், ரெக்டாங்கிள் ஆஃப் ஏரியா. அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள், இது 0. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? செப்பரேட் பண்ணிவிட்டு தான் இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சம். பேக் டு த கொஸ்டின் நம்பர் 9. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் ஹரிசாண்டல் காம்பனன்ட், ஜஸ்ட் யூ ரீகால் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். அந்த தியரி பார்ட்டை ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த சம் போட முடியும். ஓகே. அப்போ இந்த விஎக்ஸுங்கிறது என்ன? இனிஷியல் வெலாசிட்டி. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு செட்டைன் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோம். இந்த காம்பனன்ட் ஃபுல்லாக ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான், எப்போயுமே வேரி ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சரு. ஓகே. ஜஸ்ட்டு நீங்கள் இதை போய் திருப்பி ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் Vy velocity of y component? It is increases or decreases. Okay. Increases or decreases. That is option B. What is third one? Acceleration. Acceleration எப்பயுமே எப்படி இருக்குன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ எது சார் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது? ரிமைன்ஸ் டவுன்வர்ட்ஸுங்கிறது Dயில் இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த third one, C. And last one, position vector is various. Okay. Position vector various. This is D. Okay. இது பொசிஷன் வெக்டார்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி விட்டலாம். இது என்ன சார் வரும்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். Vy is equal to u minus gt, u plus at, இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். ஆக்சலரேஷன் எப்பயுமே எப்படி இருக்குங்க? மைனஸ் ஜியாக இருக்கும், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே. தட்ஸ் ஆல். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் சம், ஜஸ்ட் யூ லேர்ன் தியரியை லேர்ன் பண்ணியிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த சம். இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுறது மட்டும்தான். ஓகே. தட்ஸ் ஆல். See that next sum, that is question number 10. Students, see the question number 10. A water fountain on the ground sprinkles water all around it. அப்போ எல்லா ஏரியாவுக்கும் என்ன பண்ணுது? இந்த கிரவுண்டில் வாட்டர், இப்போ எல்லா ஏரியாவுக்கும் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஓகே. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த ஃபவுண்டைன் இஸ் V. விங்கிற ஸ்பீடில் வாட்டர் வந்து ஃபவுண்டைன்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கு. What is the question here? Calculate the total area around the fountain that gets wet. Okay. Calculate the total area around the fountain that gets wet. Okay. அப்போ total area around the fountain என்னங்கிறது தான் கொஸ்டின். அப்போ what is the formula for area of circle? அப்போ என்ன எழுதுவோம் நம்ம? நார்மலாக ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவோம்? தட் இஸ் A is equal to pi r square. ஏன்னா டோட்டல் கிரவுண்டுக்கு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் கிரவுண்டுக்குமே அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ அந்த ஆறுங்கிறது என்ன? ரேடியஸ். அந்த ரேடியஸை நம்ம இங்கே என்னவா கன்சிடர் பண்ணலாம்னா ரேஞ்சாக கன்சிடர் பண்ணலாம். மேக்ஸிமம் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த ஃபவுண்டைன் என்னங்கிறத சொல்லலாம். ஏரியா அரவுண்ட் த ஃபவுண்டைன் என்னங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகே. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆர் மேக்ஸ் அல்லது ஆர்? தட் இஸ் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஜி. u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஜி ஆர் u ஸ்கொயர் sin 2 theta by g. That is u square sin 2 theta by g, not sin square theta.
Okay, this is wrong. U square sin 2 theta by g. Okay, ஸோ இங்கே தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் வரணும் அப்படின்னா என்ன சொல்லணும் நம்ம? 2 theta becomes 90 degree. sin 90யோட வேல்யூ தான் 1, அதுதான் மேக்ஸிமம். அப்போ 2 thetaவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ தீட்டா என்ன? 45 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. அப்போ மேக்ஸிமம் போட்டுட்டோம் அப்படின்னா what is the value of r? That is u square by g. u square by g. u square by g. Okay, here what is u? Initial velocity. அந்த இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கொடுத்துட்டான். என்ன வெலாசிட்டியில் இதாகிட்டு இருக்குங்க? விங்கிற வெலாசிட்டியில் இருக்குது. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆர்? வி ஸ்கொயர் பை ஜி. நமக்கு என்ன சார் இங்கே தேவை? ஆர் ஸ்கொயர் வேணும். அப்போ ஆர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா வி பவர் 4 பை ஜி ஸ்கொயர். திஸ் இஸ் த ரேடியஸ். ஓகே, அப்போ ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பை வி பவர் 4 by g square. This is the answer for question number 10. Question number 10. Okay, once again என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆறுங்கிறது ரேடியஸ். இப்போ என்ன சொல்கிறோம்? மேக்ஸிமம் டோட்டல் கிரவுண்டுக்கே இது பண்ணுங்கிறாங்க. அப்போ ரேஞ்ச் மேக்ஸிமம் எடுத்துக்கணும். அப்போ மேக்ஸிமம் எடுக்கிறோம்னா ஆங்கிள் மேக்ஸிமம் கிடைக்கணும். சைன் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும். எப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் ஆகும்? 1. சைன் 90 தான் 1. அப்போ 2 தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல 90 வந்ததுன்னா சைன் 90 1ஆக மாறும். ஸோ அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம்னா we find area value. Okay, that's all. Next one, see the question number 11. It is the following table gives the range of the particle when thrown on different planets. Okay, the following table gives the range of the particle when thrown on different planets. All the particles thrown in the same angle with the horizontal with the same initial speed. எல்லாமே ஒரே ஆங்கிளில் ஒரே இனிஷியல் ஸ்பீடில் த்ரோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ arrange the planets in ascending order according to their acceleration due to gravity. Acceleration due to gravity வச்சு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூபிட்டர், எர்த்து, மார்ஸ் அண்டு மெர்க்குரி. ஓகே, ஜூபிட்டர், எர்த்து, மார்ஸ், மெர்க்குரி, இந்த 4 பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ what is mean by ascending order? It started from small to big. சிறுசிலிருந்து பெருசு கொண்டு போகணும். எதை பேஸ் பண்ணி? according to their acceleration due to gravity, g வேல்யூ வச்சு. ஓகே, பட் கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 4 பிளானட்ஸ் கொடுத்துட்டு அதனோட ரேஞ்ச் கொடுத்துட்டான். அப்போ ரேஞ்சுக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் we find the acceleration due to gravity of the planets. அப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இது ஸ்மால், இது பெருசு. ஸோ ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே, பட் நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஜியை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ what is the relationship between acceleration due to gravity and range? அப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ரேஞ்சுக்கு ஆனால் ஃபார்முலா. what is the formula for range? இங்கே இருக்குது பாருங்கள். r max அல்லது r is equal to u square sin 2 theta by g. ஓகே, r is equal to u square sin 2 theta by g. ஓகே, அதான ஃபார்முலா. ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதலாம். அப்போ that is r is equal to u square sin 2 theta by g. What is the relationship between r and g? Is inversely proportional. r is inversely proportional to g. அப்போ g place change பண்ணிங்கன்னா r, g inversely proportional to r. அப்போ இதுக்கு கிரேட்டர் r வேல்யூ கிரேட்டராக இருந்தால் g கம்மியாக இருக்கும்.
ஓகே, இங்கே ஆர் வேல்யூ கிரேட்டராக இருந்தால் ஜி கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே என்ன, ஜி வேல்யூ கிரேட்டராக இருந்தால் ஆர் கம்மியாக இருக்குது. ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே ஜி வேல்யூ எதுக்கு கம்மின்னு பார்க்கணும். எப்படி சார் பார்க்கலாம்? அப்போ ஹையஸ்ட் ரேடியஸ்க்கு ஸ்மாலஸ்ட் ஜி வேல்யூ. அப்போ நம்ம கொஸ்டின் படி இங்கே பார்த்தோம்னா ஹையஸ்ட் ரேஞ்ச் எதுங்க, மெர்க்குரி. ஓகே, அப்போ மெர்க்குரிக்கு எப்படி இருக்கும், ஜி வேல்யூ ஸ்மாலாக இருக்கும். அப்போ ஜி இஸ் ஸ்மால். ஓகே, ஜி வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ அது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஆன்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜி வேல்யூ ஸ்மாலாக இருக்கும். மெர்க்குரி ஆஃப் ஜி இஸ் ஸ்மாலர். அட் த சேம் டைம் ஜூபிட்டருக்கு பாருங்கள். அப்போ ஜூபிட்டருக்கு பார்க்கும்பொழுது பாருங்கள், ரேஞ்சு ஸ்மாலாக இருக்குது, ஆர் வேல்யூ ஸ்மால். அப்போ ஜி வேல்யூ கிரேட்டராக இருக்கும். ஜி வேல்யூ கிரேட்டராக இருக்கும். ஏன்னா தட் இஸ் த ரிலேஷன், தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதுக்கு ஜி வேல்யூ கிரேட்டர் வேல்யூ. அப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால், ஜியை வச்சு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு மெர்க்குரி, அடுத்து மார்ஸு, அதுக்கடுத்து எர்த்து, அப்புறம் ஜூபிட்டர். அப்படி ரிவர்ஸில் சொல்லணும். ஓகே, are you able to understand, students? Yes, that's all. So today's class gets over, students. In this class we can discuss totally 5 problems, that is question number 8, 9, 10 and 11. Sorry, 4 problems. Okay, particularly the question number 8 is very important, students. Okay, that's all. Already I told all problems you copied your notebook. Okay, that's all. Thank you, students.